ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். டெய்லியும் நம்ம உச்சரிப்பு ப்ராக்டிசஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சவுண்டு ஐஎன்ஜி. இதோட சவுண்டு இங் அப்படின்ற சவுண்டு மற்ற கான்சனன்ட் எழுத்துக்களோட சேரும் போது என்ன மாதிரி பிளெண்ட் பண்ணி சவுண்ட் வருது, வேர்ட்ஸ்ல எப்படி வருது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். இந்த மாதிரி சவுண்ட்ஸ் உங்களுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, வேர்ட்ஸை ரீட் பண்றதுக்கும் அதே மாதிரி அந்த சவுண்ட்ஸை வச்சு வேர்ட்ஸை எழுதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் நிறைய சவுண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸையும் நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கான ஐஎன்ஜி சவுண்ட் கூட மற்ற பிளெண்ட்ஸ் பண்ணி எப்படி படிக்கிறது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணலாம். பியோட சவுண்டு எல்லாருக்கும் தெரியும், இப் இப் அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இப் இங் பிங் பிங் அப்படின்னு படிக்கணும். இங்க இந்த என்னும் ஜியோட சவுண்டு இங் இங் அப்படின்ற மாதிரி முடியும். ஐயோட சவுண்டு இ. ஸோ ஐஎன்ஜி சேர்ந்து வரும்போது இங் அப்படின்னு படிக்கிறோம். இந்த இ சவுண்ட் வந்து முன்னாடி இருக்க கான்சனன்ட் கூட சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பி அப்படின்னா பியோட சவுண்டு இப் இல்லையா? ஸோ அப்போ இப் இ பீன்று வந்துடும். இது இங் அப்படின்ற சவுண்ட்ல வந்து முடியும். அப்ப நம்ம படிக்கும்போது பிங் பிங் அப்படின்னு படிக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, சார்பிங் சார்பிங் பிங் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி இங்க சி கூட ஐ சேரும் போது சிக்கு வந்து சாஃப்ட் சவுண்டான இஸ் சவுண்ட் வந்து கொடுக்கணும். அப்போ சி அப்படிங்கிற சவுண்ட் வந்து வரும். அப்போ சிங் சிங் அப்படின்ற சவுண்ட் வந்து வரும். எக்ஸாம்பிளுக்கு ஐ சிங் ஐ சிங். ஓகே, சி இங் ஐ சிங். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டி. டியோட சவுண்ட் என்னது? இட். அப்போ இட்டு கூட இங்கு சேரும்போது டிங் டிங் அப்படின்ற சவுண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எண்டிங் எண்டிங். ஓகே, எண்டிங் எண்டிங். அடுத்தது எஃப். எஃபோட சேரும்போது என்ன சவுண்ட் அப்படின்னா, எஃப்க்கு இஃப் அப்படின்ற சவுண்டு. இஃப் இ ஃபி இங். அப்போ ஃபிங்கர் ஃபிங்கர் அப்படின்ற சவுண்ட் வந்து ஃபிங்கர் அப்படின்ற வேர்டில் இங்க அந்த சவுண்ட் வந்து வரும். அடுத்தது பாருங்க, ஜி. ஜிக்கு வந்து ரெண்டு சவுண்ட் இருக்கு, நம்ம படிச்சிருக்கோம். இங்க வந்து நான் இக்கு அப்படின்ற சவுண்டு கொடுத்துருப்பேன். ஒரு சில வார்த்தைகள்ல நமக்கு வந்து இக்குன்ற சவுண்டு வரும். ஆனா பெரும்பாலும் ஜி வந்து ஐ கூட வரும்போது நம்ம இஜ்ஜு, அதாவது ஜேக்கு என்ன சவுண்ட் கொடுக்குறோமோ அந்த இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்டு தான் கொடுக்கணும். இங்க வந்து இந்த வேர்டுல பிரிங்கிங் பிரிங்கிங். ஓகே, பிரிங்கிங்னு படிக்க மாட்டோம், பிரிங்கிங் பிரிங்கிங். அந்த இங்கோட சேர்த்த சவுண்டு மாதிரி வரும், இங் அப்படின்ற சவுண்ட் வந்து வரும். ஓகே, ஸோ இங்க வந்து பார்க்கும்போது நமக்கு இக்கு, அந்த இக்குன்ற சவுண்டு தான் வருது. ஓகே, அப்போ பிரிங்கிங் பிரிங்கிங் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அதே மாதிரி ஹெச் கூட வரும்போது ஹெச்சோட சவுண்டு இஹு அப்படின்ற சவுண்டு. இஹு இ ஹீன்னு சவுண்டு வரும். அப்போ இங்கு ஹிங் ஹிங். அப்போ ஹிங் ஹிங். இந்த வேர்டு ஹிங் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க, ஜி. ஜியோட சவுண்ட் என்னது? இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இஜ்ஜு இ ஜி ஜிங் பீஜிங் பீஜிங். ஓகே, அதே மாதிரி கேயோட சவுண்ட் என்னது? இக்கு அப்படின்ற சவுண்டு. இக்கு பிளஸ் இங் கிங் வாக்கிங். அதே மாதிரி கேஐஎன்ஜி. இந்த வேர்ட்ல கு இ கிங் கிங் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது எல். எல்லோட சவுண்டு இல். இல் பிளஸ் இங் லிங் கிளிங். ஸோ இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா இக்கு லிங் கிளிங் கிளிங் அப்படின்னு படிக்கணும். எம்மோட சவுண்டு இம். இம் இங் மிங் கம்மிங் கம்மிங் கம்மிங். ஓகே, அடுத்தது என்னோட சவுண்டு இன்னன்ற சவுண்டு. இன்ன இங் நிங் மை நிங் மைனிங் மைனிங் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி பியோட சவுண்டு இப்பு. இப்பு இங் பிங் டெவலப்பிங் டெவலப்பிங் அப்படின்னு படிக்கணும். இங்க பிங் அப்படின்ற மாதிரி சவுண்ட் வந்து நமக்கு முடியும். அப்போ பியோட சவுண்டையும் ஐயோட சவுண்டையும் ஆட் பண்ணி பீன்ற சவுண்டு இது இங் அப்படின்னு முடியும். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஆர். ஆரோட சவுண்டு இர். இர் அப்படிங்கிற சவுண்டு ஆருக்கு கொடுப்போம். ஆறு கூட இங்கு சேரும் போது ரிங். ஸோ இந்த வேர்டே வந்து நமக்கு இருக்கு, ரிங் ரிங். அப்போ இரு இரி இங் ரிங் போரிங் ரிங். ஓகே, அடுத்தது பாருங்க, எஸ். எஸ் கூட இங் சேரும்போது சிங் சிங். ஓகே, சிங் அப்படின்ற வேர்டே இருக்கு, சிங். இஸ் இங் சிங் சிங் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி டீயோட சவுண்டு இட்டு சவுண்டு. அப்போ இட்டிங் டிங்
waiting waiting waiting. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, வியோட சவுண்ட் வந்து நமக்கு வியோட சவுண்ட் இவ் அப்படின்ற சவுண்ட். இவ் எங்க வந்து சேரும்போது விங் 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 அப்படின்ற சவுண்ட் வந்து வரும், விங். அப்போ இந்த வேர்டு பாருங்க, லி விங் லிவிங் 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 அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி டபிள்யூட சவுண்டும் இவ் அப்படின்ற சவுண்டு தான். அப்போ இங்கேயும் விங் விங். ஓகே, இங்க விங். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எக்ஸ். எக்ஸ் கூட வரும்போதும் இந்த இங்கன்ற சவுண்ட் இருக்கு, அதனாலதான் நான் எக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எக்ஸோட சவுண்டு இக்ஸ் இக்ஸ் அப்படின்ற சவுண்டு. அப்போ இக்ஸிங் சிங் இக்ஸிங் இக்ஸிங், அந்த எக்ஸ் அப்படியே இருக்கும், இக்கு சிங் இக்ஸிங் அப்படின்ற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸிங் இக்ஸிங் பாக்ஸிங். ஓகே, பாக்ஸிங். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இக்ஸிங் இக்கு இஸ் சிங் அப்படின்ற மாதிரி முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வையோட கான்சனன்ட் சவுண்டான இ, இ கூட வரும்போது இங் சவுண்ட் இருக்கு. அப்போ இங் அனோயிங் அனோயிங், இங்க இங் அப்படின்ற சவுண்ட்ல முடியும். அடுத்தது லாஸ்ட் பாத்தீங்கன்னா இசட். இசடோட வரும்போது இசடோட சவுண்ட் இஸ் அப்படின்ற சவுண்ட். அப்போ ஜிங் ஜிங் அந்த சவுண்ட் வரும். அப்போ பிராசிங் பிராசிங். ஓகே, ஸோ ஓரளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா எழுத்துக்களோடையும் இந்த ஐஎன்ஜி அப்படின்றது ஃபார்ம் வந்து முடியும். ஓகேங்களா, லாஸ்ட்ல தான் வரும் மேக்சிமம். ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து ஃபைனலா தான் வரும். இதுக்கு வந்து நம்ம சவுண்ட் என்ன கொடுக்குறோம், இ இங் இங் அப்படின்ற சவுண்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ இது ஃபுல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிரிங்கிங் இல்லைன்னா ஹிங் ஜிங் இந்த மாதிரிலாம் நம்ம எழுதும் போது அந்த இங் அப்படின்றதுக்கு ஓகே ஐஎன்ஜி தான் ஸ்பெல்லிங் அப்படின்றது நமக்கு நல்லா ஃபெமிலியர் ஆயிரும். இங்குனா ஐஎன்ஜி அப்படின்ற சவுண்டு நமக்கு நல்லாவே ஃபெமிலியர் ஆயிரும். எழுதுறதுக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது, படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்களும் வந்து ஒவ்வொன்றா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய வேர்ட்ஸ் ரீட் பண்ணுங்க. உங்களுக்கான இன்னைக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஐஎன்ஜில முடியக்கூடிய ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ஐஎன்ஜியும் வந்து அதுக்கு முன்னாடி பி சி டி எஃப் இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட வர மாதிரி வேர்ட்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணி கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். ரீடிங் ரைட்டிங் மட்டும் கிடையாதுங்க, நம்ம பேசுறதுக்கு தேவையான வீடியோஸும் வந்து இப்போ ரெகுலரா ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. சிம்பிளா ஈஸியா உங்களால இங்கிலீஷ் வந்து கத்துக்க முடியும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.